ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு நேரம் போதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ் செல்வி எப்படியோ ஒரு வழியா ரிஸ்க் எடுத்து ஐஸ்வர்யாவுடைய உயிரையுமே காப்பாத்திருப்பாங்க. அதுக்காக ராஜாங்கமும் சேதுவும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அதுக்காக அங்கே ரொம்பவே நன்றியும் தெரிவிச்சிருப்பாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலையும் ஆனால் அவங்க மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐஸ்வர்யாவும் கண் விழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து எல்லாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிற சேது, ராஜாங்கம், அப்பத்தா, மோகனன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போயிட்டு அங்கே ஐஸ்வர்யாவை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டு, ஐஸ்வர்யா இப்போ நல்லா இருக்கா, உனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த ஒரு பாசத்தில் கொட்டி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கவும், உடனே ஐஸ்வர்யாவும் அம்மா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுடைய அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சேதுவும் ஐஸ்வர்யா நீ எதுக்காக இங்கே என்னை தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் உன் மேலே ரொம்பவே கோவப்பட்டுட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சுக்கோ ஐஸ்வர்யா, நான் தெரியாமல் தான் அப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட தப்பாகவும் ரொம்பவே கோவமாகவும் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவும் இங்கே ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே இங்கே ஐஸ்வர்யாவும் மாமா அதுக்கு என்ன மாமா, இங்கே நான் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கருப்பு தேல் வந்து இங்கே மீனாட்சியை கடிச்சிருக்கும். மீனாட்சியை கடிச்சிருந்தா அந்த விஷம் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களை சீக்கிரமாக தாக்கி அங்கே மீனாட்சிக்கு என்ன ஆயிருக்குமே சொல்ல முடியாது. அதனால தான் மாமா அந்த விஷ கருப்பு தேளுடைய கடியை நான் வாங்கிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அது கடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, தள்ளிவிட்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தள்ளிவிட்டேன். ஆனால் தெரியாமல் எனக்கு கடிச்சிருச்சு. அதனால ரொம்பவே பதட்டத்தோட நான் அங்கே அப்படியே மயங்கமே விழுந்துட்டேன். ஆனால் நீங்கள் தான் என் மேலே கோவப்பட்டு என்ன சொன்னீங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். என்னை யார் மாமா காப்பாற்றினது? தமிழ்ச்செல்வி தானே என்னை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுக்கிட்ட அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கேட்கவும், உடனே ஆமாம் ஐஸ்வர்யா உன்னதான் இங்கே தூங்காமல் செய்யாமல் இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்கா. ஆனால் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டோம். அந்த கருப்பு தேளுடைய விஷம் வந்து வீரியம் வந்து சீக்கிரமாக உடம்பெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கு உடனடியாக அவங்க உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னபோது கூட தமிழ்ச்செல்வி நம்பிக்கையாக நான் ஐஸ்வர்யாவை காப்பாற்றியே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த விஷம் முறிவுக்கான மருந்தை உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லா அலோன்ஸ்மெண்ட்டும் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லி உனக்காக அவள் நைட்டும் பகலுமா தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ராஜாங்கமும் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட வந்து, ஐஸ்வர்யா இப்போ எப்படிம்மா இருக்குது, இப்போ நல்லா இருக்காம்மா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராஜாங்கமும் கேட்கவும், உடனே மாமா இல்லை மாமா இப்போ எனக்கு ஆல்ரைட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எனக்கு கொஞ்சம் வலி பெயின் எல்லாம் தெரிஞ்சிச்சு, இப்போ எந்த ஒரு விஷயம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா சொன்ன உடனே நான் இங்கே தமிழ்ச்செல்வியை நான் பார்க்கணும், தமிழ்ச்செல்விக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே அங்கே இருக்கிற சேதுவும் அங்கே இருக்கிற மலரை கூப்பிட்டு, மலர் இங்கே நீ ஐஸ்வர்யா கொஞ்சம் இது தமிழ்ச்செல்வியை கொஞ்சம் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியுமே அமுச்சு விட்டுடுறாங்க. உடனே ஐஸ்வர்யா இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா, இன்னும் 1 ஹவரில் இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லியிருக்காங்க. நம்ம டைரெக்டாக வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம், தமிழ்ச்செல்வியை நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் தமிழ்ச்செல்வி அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணத்தினால அவள் தமிழ்ச்செல்வி வரமாட்டா. ஆனால் நீ சொன்னால் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி வருவா, நம்ம வீட்டுக்கு நம்ம போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இல்லை மாமா நான் இப்போவே பேசியே ஆகணும், எனக்கு அவங்க முதலுதவி பண்ணியிருக்காங்க, யாருமே அவங்களுடைய எனர்ஜியை விட்டு கொடுத்து அவங்களுடைய தூக்கத்தை விட்டு கொடுத்து இந்த அளவுக்கு போராடி என்னை காப்பாற்றிருக்க மாட்டாங்க, யாருமே அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக பேசணுமாமா, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும் சொல்லிடுவாங்க. உடனே இதை கேட்ட இங்கே சேதுவும்
அங்கே இருக்கிற ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா இவங்க எல்லாரையுமே வெளியே நிற்க வச்சிடுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியுமே உள்ள வரவும் தமிழ்ச்செல்வியை பார்த்துட்டு அப்பத்தாவுமே உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து தமிழ்ச்செல்வியும் அப்பத்தாவும் மட்டும்தான் 2 பேரும் தான் உள்ளே இருக்காங்க. உடனே ஐஸ்வர்யாவும், தமிழ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீ என்னதான் இருந்தாலையும் உன்னுடைய புருஷனை சேது மாமாவை நான் கட்டிக்கிட்டு இங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நீ வந்து ரொம்பவே கஷ்டத்தோடு தான் இருக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நீ என்னை காப்பாற்றிருக்க இல்லையா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள், இப்படியெல்லாம் ஒரு உதவி பண்ணணுன்னா அதில் மிகப்பெரிய மனசு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறது, நன்றி சொல்லிக்கிறேன் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியும், இல்லை ஐஸ்வர்யா, இது என்னுடைய கடமை. டாக்டர் வந்து எல்லாருடைய உயிருமே காப்பாற்றக்கூடிய கடமைகள் டாக்டருக்கு இருக்குது. அதனால் என்னுடைய கடமையை மட்டும்தான் நான் செஞ்சேன். அதனால் நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் சொல்லிடவும் உடனே அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும், தமிழ்ச்செல்வி நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேது மாமா கிட்ட, ராஜாங்க மாமா கிட்ட, எங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஈஸ்வர்யாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். எல்லாருக்கிட்டையும் மறைச்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் இப்போவே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அவங்க விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக ஸ்டூல்லையுமே உட்கார சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வியை. இல்லை ஐஸ்வர்யா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நின்றுக்கிட்டு இருக்கவும் உடனே ஐஸ்வர்யாவும், அது இல்லை தமிழ்ச்செல்வி, எனக்கு சின்ன வயசில் எனக்கு ரொம்பவே எதுவுமே தெரியாத ஒரு சின்ன வயசு. அந்த வயசில் நாங்கள் 2 பேர் பிறந்தோம். எனக்கு அக்கா ஒருத்தி இருந்தா. ஆனால் அந்த அக்காவை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு மீடியமான வயசு வரையும் நான் அவளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அக்காவையுமே நான் பிரிஞ்சு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். அதுவும் என்னை தூக்கிட்டு போய் அவங்க ரொம்பவே பாசத்தை கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி என்னை சந்தோஷமாக தான் வளர்த்தாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலையும் என்னை பெத்த தாய் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாமல் வளர்த்த தாய் மேலே பாசத்தை வைக்க முடியுமா? அப்படி வைக்க முடியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கங்கள் இருந்துச்சு, என்னுடைய அக்காவை பார்க்கணும், என்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் கடைசி வரைக்கும் அதை பார்க்க முடியல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வந்து இங்கே போக தான் புரிய வந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னா நீயே ரொம்பவே ஆச்சரியப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் உடனே தமிழ்ச்செல்வியுமே, ஐஸ்வர்யா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே கருப்பு தேல் கொட்டின உடனே உனக்கு புத்தி இது மாறி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்கவும் உடனே இதை கேட்டேன் ஐஸ்வர்யாவும், தமிழ்ச்செல்வி எனக்கு மண்டையெல்லாம் எதுவும் குழம்பல, அங்க உங்க அம்மாவை போய் கேட்டுப்பார், உங்க அம்மாவுக்கு 2 குழந்தை, அது ஒத்த குழந்தை மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒத்த குழந்தை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதனால் உங்கள் அம்மா சொன்னதை நீ கேட்டனா நான் சொல்கிற கதை உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவும், நான் உன்னுடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதோடைய ஆதாரத்தோட அதோடைய ஃபோட்டோவுமே கிடச்சிருக்கிறதுனால அந்த ஃபோட்டோயுமே அங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட காமிச்சிடுறாங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட காமிச்ச உடனே அங்கே தமிழ்ச்செல்வி வந்து வாய் மேலே கையை வச்சு ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க அப்பத்தாவுமே பயங்கர ஷாக்கிங்கு. உடனே ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே, ஐஸ்வர்யா நீ என்னுடைய தங்கச்சியா? ஐயோ என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா முன்னாடியே இந்த ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நான் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இது உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஐஸ்வர்யா. நீ தான் என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பேன், என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே கஷ்டத்தோடையும் சந்தோஷத்தோடையும் சொல்லவும் உடனே எங்க ஐஸ்வர்யாவும், தமிழ்ச்செல்வி நீ என்ன இருந்தாலையும் என்னுடைய அக்கா, உனக்காக நான் இங்கே சேது மாமாவை விட்டு கொடுத்துடுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீ சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். எனக்குமே இது முன்னாடி தெரியாது, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்னால் மனசு தாங்க முடியல. அதுக்கப்புறம் உன்னுடைய குழந்தை மேலேயும் சரி உன் மேலேயும் சரி எனக்கு ரொம்பவே பாசம் அதிகமாகிடுச்சு. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல்
எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இங்கே நான் உனக்கு எதிராக எவ்வளவோ தப்புகள் பண்ணியிருக்கேன், ஆனால் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையுமே சொல்லட. இங்கே நீ அங்கே ராஜாங்க மாமாவை அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக வச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே எல்லாரும், அதுக்குமே காரணம் நான் மட்டும்தான். இங்கே ஈஸ்வரி அத்தை என்கிட்ட என்னென்னமோ சொல்லி இங்கே சேது மாமாவை நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மைண்ட் வாஷ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டாங்க. நீ குளிக்க போகும்போது ஒரு நாள் உன் ஃபோனில் இருந்து உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ராஜாங்க மாமா தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய குரலில் பேசி நான் தான் உன் மேலே இவ்வளோ பெரிய அம்பாண்டமான இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டேன், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது இப்போ கூட எனக்கு குற்றம் வச்சு தாங்க முடியல. என்னை இப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே, இப்படியே நான் செத்து தொலைஞ்சிருப்பேன். நான் செஞ்ச தப்புக்கு உயிரோட வாழ்றதுக்கே நான் தகுதியானவை இல்லை. நான் உனக்கு செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுமே எங்கள் தமிழ்செல்வி கிட்ட சொல்லிடுவோம். தமிழ்செல்வி இதை கேட்ட உடனே ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க, நீ தான் என்னுடைய அப்பா கிட்ட பேசுனியா, இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாது ஐஸ்வர்யா, ஆனால் எதுக்காக நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண, ஆனால் என்னுடைய தங்கச்சியும் தெரிஞ்சியும் நான் உன் மேலே எனக்கு கோவப்பட விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன உண்மையை அங்கே சேது மாமாவும் அங்கே இருக்கிற ராஜாங்க மாமாவும் நம்பினாங்க பார்த்தியா, அதுதான் எனக்கு பிடிக்கல. நீ தான் ஒரு தப்பை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாலையும் கண்டிப்பாக அவங்க மேலே நான் கண்டிப்பாக கோவப்பட தான் போகிறேன். ஆனால் அவங்க என் மேலே நம்பிக்கை வைக்காம ஃபேக்கான ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலையும் அவங்க மேலே வச்சுக்கிட்டு இருந்த நம்பிக்கையை அவங்க மனசுலேருந்து எடுக்கவே கூடாது. ஆனால் அவங்க தூக்கி எறிஞ்சி என்னை அசிங்கமாக பேசணுதே இல்லாமல் என்னை தரக்குறைவாக பேசி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால தான் என்னால் தாங்க முடியல அப்படின்றதுனால அந்த வீட்டையுமே வெளியே வந்தேன். அதனால் அந்த வீட்டுக்கு மறுபடியும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுமே சொன்னேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க மேலே இருக்கிற கோபம் குறையல. ஏன்னா அவங்க அப்போ என்ன விஷயம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பத்தாக்கும் சரி எனக்கும் சரி நல்லாவே ஞாபகம் இருந்திருக்கும். நான் வாயும் வயிறுமா வீட்டை விட்டு வெளியே போகிற போது என்னுடைய அம்மா பார்த்து என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. அந்த வீட்டுக்குள்ளே நான் தன்னந்தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்பத்தாக்க மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அப்பத்தா மட்டும்தான் என் மேலே முழுக்க நம்பிக்கிட்டு இருந்ததை தவிர மற்றபடி அங்கே இருக்கிற எந்த ஒரு பர்சனுமே என்ன நம்பவே கிடையாது. எங்கள் சேது மாமா எங்கிட்ட எப்போவுமே நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன், யாருமே உன் மேலே இப்படி ஒரு எதனா ஒரு அவதூறாக உன் மேலே தப்பு கூற சொன்னாலையும் அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரே என்னை தூக்கி எறிஞ்சு பேசினார். அதனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த வீட்டை விட்டையுமே நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யா கிட்ட தமிழ்செல்வி சொல்லவும் உடனே ஐஸ்வர்யாவும் தமிழ்செல்வி என்னை மன்னிச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் காரணம் நான் தான், ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக எனக்கு இது கொஞ்சம் சரியாயிட்ட உடனே நான் கண்டிப்பாக அங்கே ராஜாங்க மாமாக்கிட்டையும் சரி சேது மாமாக்கிட்டையும் சரி இந்த உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஐஸ்வர்யாவுமே சொல்லுவாங்க. உடனே இங்கே தமிழ்செல்வியும் இல்லை ஐஸ்வர்யா, நீ இப்போ இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, அது சொல்லாமல் இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை நான் கெடுக்கலை, இப்போ நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்குன்னு இப்போ அப்பத்தா இருக்காங்க, எனக்கு அப்பத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்செல்வி ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவும் உடனே அப்பத்தாவும் இன்னும் இது தமிழ்செல்வி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, கண்டிப்பாக எங்கள் ஐஸ்வர்யாவே எல்லாம் உண்மையே சொல்லிட்டா, கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா, நீ கண்டிப்பா எங்க ஐஸ்வர்யாவை தடுக்க கூடாது. ஐஸ்வர்யா, நீ நினைச்ச மாதிரியே கண்டிப்பா உன்னுடைய மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே அங்க ராஜாங்கத்துக்கிட்ட நீ சொல்லணும். ஆனால் நீ உன்னை இந்த விஷயத்த அவங்க தெரிஞ்ச உடனே உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே நீ ஒரு பர்சனாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்த நீ கண்டிப்பாக ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிடுவோம். உடனே ஐஸ்வர்யாவும் அப்பத்தா நீங்கள் சொன்னாலையும் சொல்லலாலையும் கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன். ஏன்னா தமிழ்செல்வி பெருநன்மையாக இந்த ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலையும் கண்டிப்பாக அதை நான் கேட்கவும் மாட்டேன்.
கேட்கவும் போகிறதில்ல. கண்டிப்பாக நான் இப்போ உயிரோடு இருக்கேனா அதுக்கு தமிழ்ச்செல்வி என்னுடைய அக்கா தான் காரணம். என்னுடைய அக்காவை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தம் தேடுற மாதிரி ஒரு விதமான ஒரு விஷயங்களெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணி அதுக்கான பரிகாரத்தை நான் பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. உடனே சேதுவும் உள்ள வரவும் அதுக்கப்புறம் இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்ச்செல்வியும் சரி ஐஸ்வர்யா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்பத்தாவும் ஐஸ்வர்யாவும் வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி பயங்கரமாக அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. என்னுடைய தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிடுச்சு, எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க ஒரு குழந்தைய யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அதுதான் எங்கள் ஐஸ்வர்யாவை இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்பத்தா எனக்கு மட்டும் ஏன் அப்பத்தா அந்த கடவுள் எனக்கு இப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து அப்பத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. உடனே அப்பத்தாவும் தமிழ் நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தமிழ், நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், அதை எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், நீ எதுக்குமே கவலைப்படாத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் தமிழ்ச்செல்விக்கு சமாதானப்படுத்த உடனே தமிழ்ச்செல்வியும் அப்பத்தா நீங்கள் என்கிட்ட சமாதானமெல்லாம் படுத்தாதீங்க அப்பத்தா, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தலையில் எழுதிருக்கு போல. ஏன்னா இங்கே சேது மாமா மேலே நான் எவ்வளவோ பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவர் எனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் வச்சுக்காம நான் தான் செஞ்சேன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு அமிச்சாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிடவும் உடனே அப்பத்தாவும் தமிழ் நீ எதுக்காக அழுகிற தமிழ், உனக்கு நான் உறுதுணையாக எப்போவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு தானே உன் கூட இருக்கேன், நீ அழுது என்னையும் அழுக வச்சிடாத தமிழ், உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, நான் உனக்காக தான் என்னுடைய மகனை ராஜாங்கத்தை பிரிஞ்சு உன் கூட இருக்க, அது உனக்கு தெரியாதா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தாவுமே சொல்லவும் உடனே இதை கேட்டு தமிழ்ச்செல்வியும் அப்பத்தா எனக்கு எல்லாமே நல்லாவே புரியும் அப்பத்தா, நீ எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை உன்னுடைய நிம்மதியை உன்னுடைய வசதியை எல்லாமே மீறி என்னுடைய வீட்டில் நீ வந்து தங்கத்தே மிகப்பெரிய ஒரு விஷயம், நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன் அப்பத்தா, நீங்கள் எனக்காக உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் எனக்கு பணிய வச்சுருக்கீங்க, உங்களுடைய மகனுடைய ராஜாங்க மாமாவுடைய பாசத்தை எல்லாமே இழந்து எனக்காக நீங்கள் இங்கே வந்து நிற்கிறத பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், எனக்காக நீங்க இருக்கீங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியும் அப்பத்தா கிட்ட சொல்லிடவும் உடனே ஐஸ்வர்யா கிட்ட போய் இங்க சேதுவும் என்ன ஐஸ்வர்யா அப்படி என்ன பர்சனலாக இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இல்லை மாமா இங்க தமிழ்ச்செல்வி வந்து என்ன ரொம்பவே கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா, அதனால ஒரு நன்றி கூட சொல்லக்கூடாதா, அதனால தான் தனியாக பேசணும்னு சொன்னேன், மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் பேசலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சொல்லிடுவோம். உடனே இங்கே சேதுவும் சரி ஐஸ்வர்யா நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவும் ஐஸ்வர்யாவை பற்றினா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே வெளியே நின்றுக்கிட்டு இருக்க ராஜாங்கமும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியோடு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் தமிழ்ச்செல்வி மேலே நம்ம அவ்வளோ பெரிய சந்தேகம் பட்டிருக்கக்கூடாது, கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி அந்த விஷயத்தில் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்க மாட்டா, நம்ம அசிங்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவள் பண்ண மாட்டா, அப்போ யாரோ இந்த ஒரு விஷயத்த பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் தமிழ்ச்செல்வியை அப்படி போக விட்டுருக்கக்கூடாது, அப்படியே நான் ஜெயிலேருந்து வெளியே வந்த பிறகு அவளை நான் பேசி கன்வென்ஸ் பண்ணி நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கணும், அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கணும், ஆனால் அவளுடைய மனசை புரிஞ்சிக்காம நான் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், செய்துதான் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த வீட்டை விட்டு துரத்துனா தவிர நான் அவன் துரத்துந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கும் சரி அவளையுமே சரி பண்ணி இவனையும் சரி பண்ணி நான் இவங்களை ஒன்று சேர்த்து வச்சுருக்கணும், இப்போ தான் கடவுள் புண்ணியத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்து 2 பேருமே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கமும் ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்க.
அதுக்கப்புறம் மோகனாவும், என்னங்க நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இங்கே தமிழ்செல்வியை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்செல்வி இங்கே ஐஸ்வர்யாவுக்குன்னு இல்லை, யாராக இருந்தாலையும் அவள் ரொம்பவே சிரமப்பட்டு அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களில் பண்ணுவா, எவ்வளவோ நல்ல இதில் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்த போதே கூட நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்து உங்களெல்லாம் காப்பாற்றின விஷயத்தங்கள்லாம் நீங்களாம் மறந்துட்டீங்க. ஆனால் தமிழ்செல்வி உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைப்பால தவிர உங்கள் பேரை அசிங்கப்படுத்தணும், உங்கள் பேரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவன் நினச்சது கூட கிடையாது. ஆனால் இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்வால்வ் இருக்கிறாங்க. இன்வால்வ் ஆனதும் இல்லாமல் உங்களை அசிங்கப்படுத்தணும், தமிழ்செல்வியை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஷரும் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் வந்து உங்கள் மேலே பயங்கர கோபமாக இருந்ததுனால, எதிர்கட்சி தலைவருடைய பொண்ணுன்றதுனால அவர் வந்து உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சு அடி வாங்க வச்சு உங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்களெல்லாம் நான் முன்னாடி எந்த அளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போல்லாம் உங்களை நான் அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் அங்கே இருக்கிற ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. மோகனா, எதுக்காக முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்போ நான் தமிழ்செல்வியை இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டைமில் ஏன் மோகனா அந்த விஷயத்தெல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமும் சொல்லிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற மோகனாவும், சரிங்க நான் இது மாதிரி பேச மாட்டேன், எனக்கு மனசு கேட்கல, தமிழ்செல்வி இங்கேருந்து மனசு உடைஞ்சி கஷ்டமாக போடுறத பார்த்து என்னால் மனசு கேட்காம தான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன், மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வந்து மோகனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி நைட்டும் பழமாக கண் முழிச்சு இப்படி காப்பாற்றினால அங்கே சேதுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டா அப்படின்ற ஒரு கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் ஒரு பிளான் போட்டுட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இங்கே தமிழ்செல்வி வேணால் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமா தவிர மற்றபடி இங்கே ஐஸ்வர்யா சேது கூட சேர்ந்து வாழவே கூடாது. இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் எகிரிக்கிட்டு இருக்காங்க, துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சந்தோஷத்தை கொட்டோட அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வச்சே தமிழ்செல்வியை பீத்தி பெருமையாக பேசி நாம் ஐஸ்வர்யாவை டிவோர்ஸ் பண்ணிட்டோ இல்லை ஐஸ்வர்யா அங்கேயே கூட இருக்கட்டும், எங்கள் சேதுவுடைய இது ஒய்ஃபாக மட்டும் அந்த வீட்டுக்கு கிச்சன் வேலையில் மட்டும், ஆனால் ஒய்ஃபாக வந்து தமிழ்செல்வி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டு தமிழ்செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து கடைசி வரைக்கும் இங்கே இவங்க ஈஸ்வரி இங்கே சாவித்திரியை பழி வாங்கவும், சாவித்திரி வந்து ஈஸ்வரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மாற்றி பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக இங்கே ராஜாங்கம் வந்து தமிழ்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னுடைய வீட்டுக்கு வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வாயாலே வர சொல்லுவாங்க. அது நடக்க தான் போகுது. அது யாராலனா இங்கே ஐஸ்வர்யாவில் மட்டும்தான். ஏன்னா என்ன இருந்தாலும் ஐஸ்வர்யா வந்து தமிழ்செல்வியோடைய தங்கச்சி அப்படின்ற விஷயம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே இருக்கிற ஈஸ்வரிக்கோ சித்ராக்கோ சாவித்திரிக்கோ தாமரைக்கோ யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை வச்சு கண்டிப்பாக ஐஸ்வர்யா பண்ண தப்பெல்லாம் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி தமிழ்செல்வியை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்ச உண்மை வந்து இங்கே இருக்கிற சாவதிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஈஸ்வரியை வந்து உண்டலன்னு பண்ணிவிடுவாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே கோயிலுக்கு போன இடத்துல காமேஷ் பச்சையை மீட் பண்ணி இங்கே ஈஸ்வரி வந்து காசு கொடுத்து பணம் கொடுத்து தாமரையை கல்யாணம் பண்ணிக்கணும், ரொம்பவே பணக்காரனாக மாறி நீ அவளை மயக்கி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து எக்கச்சக்கமான ஒரு தப்புக்கள் எல்லாம் பண்ணாங்க. அந்த தப்பை வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க நம்பாமல் சாவித்திரி பணத்துக்கு ஆசைப்பட்டு தாமரையை வந்து அந்த காமேஷ் பச்சைக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதும் இல்லாமல்
காமேஷ் பிச்சையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கே போன பிறகு தான் தெரியுது காமேஷ் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச உடனே அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ராஜாங்கத்தை எப்படியோ மனசு மாற்றி இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கண்டிப்பாக சாபுத்ரி ரிவேஞ்சா கண்டிப்பாக அங்கே ஈஸ்வரியை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டே துரத்த தான் போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஈஸ்வரி பண்ணியிருக்காங்க. இது சேதுக்கே தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக சேது ஈஸ்வரியையோ அங்கே சித்ராவையோ ஐஸ்வர்யாவையோ இவங்கள சும்மாவே விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவை தலைகீழ நின்று அவள் மன்னிப்பு கேட்டாலையும் அவளை மன்னிக்க கூட மாட்டாங்க இங்கே சேது. ஏன்னா சேதுக்கு அந்தளவுக்கு கோபம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியையும் சேதுவையுமே பிரித்து இங்கே இருக்கிற ஈஸ்வரி இப்படி ஒரு